தமிழ்நாடு ரவுண்டு 3 எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான லிஸ்ட் வந்துருச்சு. என்ன யாருக்கெல்லாம் அலாட்டட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். சில பேருக்கு வந்து ஏன்டா இந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கணும் அப்படின்னு என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் கட் ஆஃப்ஸ் என்ன, ரவுண்ட் 2 ரவுண்டு 3க்கான நிறைய பேர் ஏற்கனவே போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுக்குன்னு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்க, நீங்க போடுங்க சார் அப்படின்றாங்க. சரி, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரைட், நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். நம்ம இந்த தேர்ட் ரவுண்டு வந்ததுமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலாக நானும் வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ கட் ஆஃப் வந்து செல்ஃப் ஃபினான்ஸோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ கம்மியாகும் அப்படின்றத நான் கண்டிப்பாகவே எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருந்ததுனால நிறைய பேர் போட்டாங்க, விட்டாங்க. அதனால கொஞ்சம் கட் ஆஃப் ஏறிச்சு. நானும் ஒரு 10 மார்க் 20 மார்க்கு ஒரு 200 மார்க் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. 211 மார்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் போல இல்லை கம்மியாகும் அப்படின்ட்டு. நான் ஏதோ ஒரு 400 வரைக்கும் வரணும்னு நினைச்சேன். பட் எல்லாமே பேஸ்ட் ஆன் அமௌண்ட் இல்லையா? அதனால நிறைய பேர் வந்து டாப் ஸ்கோர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் எடுக்கல. இப்போ கூட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 500 மார்க் எடுத்துட்டு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால படிக்க முடியும் அப்படின்ற தைரியம் இருக்கிற மாணவர்கள்லாம் எதுக்கு அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணோமா, விடுமா, 6 மாசம் தானே இருக்கு, 5 மாசம் தானே இருக்கு, நான் படிச்சு எடுத்துறேன் அப்படின்னு. சில பேர் வசதியான பேரண்ட் வந்து ஐயோ எங்க குழந்தைய கஷ்டமே படுத்தக்கூடாதுங்க, என் குழந்தை வந்து மார்க் எடுத்தா எவ்வளவு எடுக்குதோ பரவாயில்ல, நான் பணம் இருக்கு சேர்த்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா குழந்தைங்க வந்து ரொம்பவே இந்த காலத்துல வந்து ஸ்டெடி மைண்டடு, ரொம்ப வந்து அப்பா அம்மாவோட இவங்க வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்கு, நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியும், இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் வந்து மோட்ல பசங்க வந்து இருக்காங்க. பேரண்ட்ஸோட இன்னும் நல்லாவே பெட்டராக வந்து பிளான் பண்ணுற அளவு இருக்கு. அதனால இந்த 450 460 400க்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் சீட்டு எடுக்கல. ஆனால் சீட்டு எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 200 250 300. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அடுத்த வாட்டி எழுதினா கூட நம்ம வருமா அப்படின்றது. பட் பேரண்ட்டும் வந்து பே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால பண்ணுறாங்க. இதுல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பா வேற போட்டுட்டு இருக்காங்க. இதுல கன்ஃபியூஷனே நிறைய பேர் வந்து நல்ல காலேஜ் சீட்டு ஆல்ரெடி வச்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் போடுறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதுல ஏதோ பிரைவேட் யூனிவர்சிட்டியோட பேர் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் ஆனவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ஃப்ரீ எக்ஸிட் இல்லை. அதனால ஏற்கனவே போட்ட காலேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன கிடைச்சதோ அதுதான் நம்ம வந்து சேர முடியும். சரி, நாங்க அடுத்த ரவுண்ட்னா போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்ப சீட்டு ஹோல்ட் பண்றவங்க அடுத்த ரவுண்ட்ல போக முடியாது. ரைட்டா? அதனால அந்த விதமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் நம்ம என்னன்றதை பார்த்துக்கணும். ரைட். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு 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 பேசிக் நாலேஜ் வந்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இப்ப நம்ம பியூர் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த 37 கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் நம்மளுக்கு என்ன மார்க்ல முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம செகண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3 ரவுண்டு 2 ரெண்டுத்துக்கும் பார்த்துடலாம். ரவுண்டு 2ல 534 இருந்தது. ஓசியில வந்து ஒரு மார்க் வந்து 533ல வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு மார்க்னா ஒரு மார்க்ல நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது ரேங்க் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வேரியேஷன் நல்லாவே தெரியும். தென் 507 இருந்தது. பிசில வந்து பாத்தீங்கன்னா 506 நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க 500 வந்துடும். அதெல்லாம் சான்சஸ் இல்லை. இதே செல்ஃப் ஃபினான்ஸ்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அது அமௌண்ட் பேஸ் பண்ணின்றதுனால மாறிடும். இதெல்லாம் வந்து எல்லாருமே எடுப்பாங்க, யாருமே விட மாட்டாங்க அப்படின்றதுனால ரொம்ப கட் ஆஃப் மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. பிசிஎம் வந்து பாத்தீங்கன்னா 502 அதே தான் 502ல இருக்கு. தென் வந்து எம்பிசியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து ரேங்க்ல இருந்து, பட் 494 தான் பாத்தீங்கன்னா அந்த மார்க். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 439 இருந்தது. இந்த 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 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கம்மி 434 வரைக்கும் வந்திருக்கு. எஸ்சிஏல 396 அதே 396 தான் இருந்திருக்கு. எஸ்டில 397 அண்ட் 397 தான். அப்ப மேஜர் சேஞ்சஸ் எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா எதுவுமே வந்து பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்து வேரியேஷன் இல்ல. எதை ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எஸ்சி கேட்டகரியில தான் 4 மார்க் வந்து கம்மியா இருக்கு. மீதி எல்லாமே இது ரெண்டுமே ஒரு மார்க் தான் வந்து ஓசிக்கும் பிசிக்கும் கம்மியா இருக்கு. சரி, ஓகே. இப்போ பிரைவேட் காலேஜஸ்ல நம்ம வந்து லாஸ்ட் R3க்கும் R2க்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு மேஜரா எதனா சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா ஓசியில நம்ம அப்படி பார்த்தோம்னா 494 அகைன் 494 தான். லாஸ்ட் டைமும் வந்து 494, இந்த இதுவும் 494. பிசி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே கீழே இறங்கி வந்திருக்கு. 476 இருந்தது, 467 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இறங்கி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 9 மார்க்ஸ் வந்து
பிரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்ல கம்மியா இருக்கு. இதுவே பிசிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 மார்க் கம்மியா 470 இருந்த இடத்துல 467 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. தென் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 473 இருந்தது 461 வரைக்கும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு எத்தனை மார்க் கம்மியா இருக்குன்னு பாருங்க. ஜம்முன்னு கம்மியா இருக்கு. ஒரு 12 மார்க் வரைக்கும் கீழே இறங்கி வந்திருக்கு. தென் எஸ்சி கேட்டகரியில 411 இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 402 வரைக்கும் வந்திருக்கு. தென் 367 இருந்த கட் ஆஃப் எஸ்சி ஏல 352 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க் டிஃபரன்ஸ் வந்து கீழே ஜம்முன் வந்திருக்கு. தென் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் வந்து அந்த வேரியேஷன் வந்து இல்லை. ரைட்டா? இது வந்து நம்ம பார்த்தது என்னன்றது பிரைவேட்டோட செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ். அப்ப ஆல்மோஸ்ட் 494 ஓசி, 467 வந்து பிசி, 467 வந்து பிசிஎம், எம்பிசி 461, எஸ்சி 402, 352 எஸ்சிஏ அண்ட் 364 என்ன வந்திருக்கு எஸ்டி. இது வந்து என்னன்னா கட் ஆஃப்ஸ் செல்ஃப் ஃபினான்ஸ். தென் செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து பார்த்தோம். அதே போல பிரைவேட் யூனிவர்சிட்டியோட கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பயங்கரமா வந்திருக்கு. ஏன்னா புது காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஒரு புது யூனிவர்சிட்டியே வந்தது இல்லையா, தக்ஷஷீலா அப்படின்ற மாதிரி ஒரு புது யூனிவர்சிட்டி, நல்ல சீட்ஸ் நிறைய கொடுத்தாங்க. அதெல்லாம் மாணவரை அடிச்சு தூள் கலப்பி போட்டு எல்லாம் ஃபீஸ் வரும் என்ன எதுன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து மேல இருக்கிறவங்க சொன்ன மாதிரி வந்து டாப் ரேஞ்சில் இருக்கிறவங்க எடுக்கல, கீழே இருக்கிறவங்க எல்லாம் அள்ளி தூக்கிட்டாங்க சீட்டை. ஏன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது போயிடலாம். நிறைய பேர் புது காலேஜ் எல்லாம் என்னப்பா இருக்கும் ஒண்ணுமே இருக்காது. ஏற்கனவே பிரைவேட் காலேஜ்ல போய் படிக்கிறப்ப அங்க ஒண்ணுமே பேஷண்ட் இருக்க மாட்டாங்க. இப்ப புதுசு வேற வந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சவங்க எடுக்கல. பட் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, பரவாயில்ல நம்மளுக்கு கிடைச்சது ஏதோ ஒண்ணு போ, இதுக்கு போய் அப்ராட்ல கண்ணுக்கு தெரியாம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கா இல்லையானே தெரியாத காலேஜ் எல்லாம் போய் பணம் கட்டிட்டு போய் படிக்கிறோம், இங்க கண்ணுக்கு தெரிஞ்ச காலேஜ்ல போய் படிக்கலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணி வந்துட்டாங்க. அந்தபடி பார்த்தோம்னா ஓசியில 475 இருந்தது. இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 468 வந்து வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 3 8 மார்க் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஓசிக்கு கம்மியா இருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 472 இருந்தது, 4 வந்து 56. அப்ப ஜம்முன்னு கம்மியாச்சுல. கிட்டத்தட்ட இது ஒரு 4, இது ஒரு 2, 6, 10, 16 மார்க் வந்து கம்மியா இருக்கு. பிசியில கம்மியா இருக்கு. தென் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 மார்க் கம்மியா இருக்கு. 468 இருந்தது 458 வரைக்கும் இறங்கி வந்திருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 468 இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 452, கிட்டத்தட்ட 16 மார்க் அகைன் வந்து எம்பிசிக்கும் வந்து கம்மி வந்திருக்கு. எஸ்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 407 இருந்தது 391 அப்படின்ற மாதிரி கட் ஆஃப் இறங்கி வந்திருக்கு. எஸ்சி ஏல 354 இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 343. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல மார்க் கீழே இறங்கி வந்திருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 362, 344. ரைட்டா? அப்ப இந்த மார்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 மார்க் எஸ்டிக்கு கம்மியா இருக்கு. பிசிக்கு எஸ்சி ஏல வந்து பாத்தீங்கன்னா 11 மார்க் கம்மியா இருக்கு. எஸ்சிக்கு வந்து 9 ஒரு 7 16 மார்க் கம்மியா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆவரேஜா அப்படின்னு எடுத்துட்டோம்னா 16 மார்க் அப்படின்றது பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து கம்மி வந்திருக்கு. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம வந்து பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டால என்ன மாதிரி வந்து கட் ஆஃப் வந்து மாறி இருக்கு பிரைவேட் காலேஜஸ்க்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் அப்படின்றத ஒரு ரேஞ்ச் பார்த்துடலாம். பிரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 434 இருந்தது. இங்க பாருங்க ஆல்மோஸ்ட் 285. அம்மா எங்கேயோ ஜம்முன்னு அடிச்சு இறக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 15 மார்க், இது ஒரு 234. எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட 249 மார்க் கிட்டத்தட்ட செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்க்கு வந்து இறங்கி இருக்கு. தென் இங்க நம்ம பார்த்தோம்னா 149 வந்து பாத்தீங்கன்னா இங்க மேனேஜ்மெண்ட்ல வந்து பிரைவேட்ல கம்மியா இருக்கு. பட் இங்க தான் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் தாறுமாறா கம்மியாச்சு. 434 இருந்தது 201. கிட்டத்தட்ட 200 மார்க்குக்கு மேல 223 மார்க் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி ஜெனரலுக்கு வந்து கம்மியா இருக்கு. இதுவே வந்து தெலுங்கு மைனாரிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 229 இருந்தது 114 மார்க். இதுவே பிரைவேட் யூனிவர்சிட்டியில தெலுங்கு மைனாரிட்டி எடுத்தோம்னா 409ல இருந்து 162 மார்க். அநியாயமா இருக்குன்னு 116 116 மலையாள மைனாரிட்டி சீட்டு கிடையாது. கிறிஸ்டின் மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் 375 இருந்தது. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல 175ல முடிஞ்சிருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 409 இருந்தது 162. தென் சிஎம்சி ஜெனரல் கேட்டகரி, ஸ்டேட் கோட்டா, ஸ்டாஃப் கோட்டா, தென் வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி நெட்வொர்க், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஒன்றும் வேரியேஷன் எதுவுமே இல்லை, அது அப்படியே தான் வந்திருக்கு. என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 115, இந்த ரவுண்ட்ல வந்து அடிஷ்னல் தான் ஆயிருக்கு. தென் பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 115 அப்படின்ற மாதிரி மெயின்டைன் ஆயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். ரைட்டா? இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அடுத்த ரவுண்ட்ல நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, அடுத்த ரவுண்ட்ல நம்மளுக்கு இறங்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. நம்ம பார்க்கலாம்.
வெயிட் பண்ணலாம். சீட்டு வேகன்சி எத்தனை பேர் வந்து இப்போ தேர்ட் ரவுண்ட்ல வந்து பரவாயில்ல ஃபீஸ் போனா கூட போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணாங்க. சார் எங்களுக்கு வேணாம் சார், இந்த சீட்டு கிடைச்ச சீட்டு எங்களுக்கு வேணாம் சார், எங்களுக்கு வேணாம் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணாங்க. என்ன மிஞ்சி போனா நம்ம கட்டணக்கூடிய ₹1,00,000 இல்ல ₹30,000 ₹1,30,000 போயிட போகுது, போனா போட்டோம் சார் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றவங்கலாம் இருக்காங்க. சார் ஐயோ ₹30,000 போயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது அப்படின்னு பதட்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பொறுத்து தானே. ஆடி கார் வச்சிருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒருத்தருக்கு ஆடம்பரமா தெரியும், அவருக்கு அத்தியாவசியமா தெரியும். ஏன்னா அவங்க எவ்வளவு படம் வச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான். அதனால எந்த காலேஜ்ல படிச்சாலும் அவங்க அவங்களுக்கு வந்து காஸ்ட்லியா தெரியுது, ஐயோ இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுமானா அவங்ககிட்ட பணம் இல்லாதவங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழிகளை நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணணுமோ அதை தான் நம்ம முயற்சிகள் ஏற்படுமே தவிர நம்ம அத்தவன் போடுறான் அதை செய்யறான், இந்த யூனிவர்சிட்டிலாம் வந்துச்சு இவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட இல்ல அதனால நம்ம போயிட்டு அந்த யூனிவர்சிட்டியில இவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஒரு சின்ன இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு ஆகுது அப்படின்னா இவ்வளவு பிரம்மாண்டத்தை கட்டி எழுப்பி யூனிவர்சிட்டி ரன் பண்ணோம், பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் ரன் பண்ணணும் சாதாரண விஷயமா? ஒரு 400 பெட்டு நர்சிங் ஹோம் இருக்கக்கூடிய காலேஜை ரன் பண்றதெல்லாம் வந்து அதான் சொல்றல, ஒரு 2 ரூம் இருக்கக்கூடிய ஆபீஸை மெயின்டைன் பண்றதுக்கே தலைகீழ நிக்க வேண்டியதா இருக்கு. இவ்வளோ பேரை எம்ப்ளாய் பண்ணி டாக்டர்ஸ் கொடுக்கணும், அப்புறமா ஸ்டாஃப்ஸ் கொடுக்கணும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கணும். அதெல்லாம் சும்மா வருமா வாயில வேணா சொல்லிடலாம் அநியாயம் பண்றானுங்க அட்டகா வாங்க இவ்வளவு வாங்குறானுங்கன்ட்டு. பட் பண்ணாதான் தெரியும் அது சரியா. அதனால நம்ம யாரையும் எதுவும் குறை சொல்ல முடியாது. என்ன கவர்மெண்ட் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். பிரைவேட்ல இருக்கிறவங்கள நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. ரைட்டா? யார் ஸ்டெப் எடுக்கணும்? கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர்மெண்டா ஆக்கிட்டு, அவங்க இல்ல கவர்மெண்ட்ல பிரைவேட்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மானியத்தை வழங்கி அது மூலயமா ஏதாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல கூட இன்னைக்கு ஒரு நார்மலா இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் கூட படிக்க முடியாது. ஏன்னா செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா கூட பார்த்தோம்னா 10ல இருந்து 12 லட்சம் ரூபாய் ஆகும். எப்படி பே பண்ண முடியும்? கிட்டத்தட்ட ₹1,00,000 சம்பாதிக்கிறவங்க எங்க இருக்காங்க மிடில் கிளாஸ்ல? சரியா? ஏன்னா ஐடில போய் சம்பாரிச்சாதான் உண்டு. ₹1,00,000 ரைட்டா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 30,000 to 40,000 வாங்குறவங்க வருஷத்துக்கு ₹1,00,000 கட்டணும்னாலாம் பிரைவேட் அதான் சொல்றேன். கவர்மெண்ட்ல படிச்சாதான் உண்டு. இல்லைன்னா கிடையாது. ரைட். இப்போ இந்த இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஒரு சீட் கிடைக்கல. அடுத்த வாட்டி என்னதான் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு நவம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நவம்பர், டிசம்பர், ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ரைட்டா? ஏப்ரல். அவ்வளவுதான். ஏப்ரல் 6 மாசம் கரெக்டா நம்மளுக்கு முழுசா இல்ல. நம்ம வந்து மே 3ஆம் தேதி எக்ஸாம்ஸ் எழுத போறோம். அந்த 3ஆம் தேதி எக்ஸாமுக்கு அழகா என்ன பண்ணலாம்? போடா விடு பார்த்துடலாம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. சில பேருக்கு இவ்வளவு கம்மி வரும்னு தெரியாம போட்டு அடிச்சவங்களும் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய ஒரு லக்கான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அபரிவிதமா அடிச்சு தூக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து செல்ஃப் பினான்ஸ் காலேஜுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தாங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எஸ்சிஏக்கு ₹2,50,000 கீழே. இப்ப மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த வருஷம் தரோம் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா தாறுமாறா கீழே இறங்குறதுக்கு மெயினா இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு ஃப்ரீயா கிடைக்குது. கவர்மெண்ட் தான் 15 லட்சம் இருந்தாலும் சரி 16, 20 இருந்தாலும் பே பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே சரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தானே நம்ம பார்த்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் ₹50,000 தானே போனா போது கடன் வாங்கி கூட கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி இறங்கி இறங்கி வாங்கிட்டாங்க சீட்டு. ஆனா காலேஜ்ல கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. நிறைய பேர் கால் பண்றாங்க, சார் இந்த காலேஜ் போகணும் சார், நீ ஃபீஸை கட்டினாதான் டவுன்லோட் வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குது எடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அங்க காலேஜ்ல, நீ ஃப்ரீயா எப்படி டவுன்லோட் பண்ணுவ, என்கிட்ட காசை கட்டு அப்படின்றாங்க. இது என்ன நியாயம் தெரியல. கேட்க வரவங்க இங்க தான் கேட்கணும். ஃபீஸை கட்டுங்க அப்படின்றது வேற. இப்ப எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து கவர்மெண்ட் தராங்க, ஸ்காலர்ஷிப் தராங்க. அது வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து வாங்கிக்க போறாங்க. பட் ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு வாங்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது கொடுக்கல. பட் ஸ்கீம் இருக்கிறப்ப அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப கவர்மெண்ட் அதை மற்றவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம வந்து கேட்டுதான் ஆகணும், கடிச்சுதான் ஆகணும். எந்த இடத்துல யாரு வந்து அதை வந்து ஸ்டெப் எடுக்கணுமோ அவங்க ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும். சப்போஸ் காலேஜுக்கு போறீங்க, இந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர் கட்டினாதான் கொடுப்பேன் அப்படின்னா நம்ம வாங்க லீகலா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதே போல ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் இது கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம். அது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணுங்கன்றாங்க, யார் சார் போன் எடுக்கிறா அப்படின்ற மாதிரியும் திட்டுறாங்க என்ன.
நான் பாட்டுன்னு எதனா ஒரு இது இருந்ததுன்னா நீங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கால் பண்ணி சொல்லுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல 10 நம்பர் குடுத்துருக்காங்களே தான் சார், ஒரு நம்பர் கூட யாருமே எடுக்கிறது இல்ல அப்படின்ற மாரி கம்ப்ளைண்ட் வருது. சரியா? அதெல்லாம் பார்த்துங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. நான் இல்லையா என்கிட்ட டைரக்ட்டா ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியா இருக்கும். சார் இப்பதான்டா சார் நான் +2 படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோ யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம்ஸ்க்கு இது வரைக்கும் ப்ரிப்பேர் ஆகல. ஆனா எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் இருந்து ஏதாவது ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பைன்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று பண்றோம். ஜேஇக்கு இருந்தாலும் சரி, நீட்டுக்கு இருந்தாலும் சரி, இல்ல ரிசர்ச் பேஸ்டு எக்ஸாம்ஸ் நீங்க எழுதணும்னாலும் சரி, கியூட் எக்ஸாம்ஸ் எழுதணும்னாலும் நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் சேர்த்த மாதிரி நம்ம ஒரு கோர்ஸ் வந்து பண்றோம். ரொம்ப அருமையான கோர்ஸ். இந்த ஒன்றை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை வந்து நீங்க கிராக் பண்ணலாம். ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 20,000 பிளஸ் டேக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 50% ஆஃபர் இருக்கு. இமிடியேட்டா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணுங்க 869551 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா நீங்க பேசி அட்மிஷன்ஸ் போட்டுங்க. இல்ல சார் இப்போ இமிடியேட்டா பேசணும்னா நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், நான் நிதானமா பேசணும் சார், எதுக்கு தகவல் வேணும் சார், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க வந்து கிளிக் பண்ணி டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. ஆனா தேவைன்னா தான் ஃபில் பண்ணணும். சும்மாவே போட்டு விட்டுட்டு ஏதோ சொல்றாங்களே கேட்டுக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவை உண்மையாலே ஜாயின் பண்ணணும். ஆனா விளக்கங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா அதில் போட்டீங்க அப்படின்னா எங்க ஆஃபீஸ்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கால் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு தேவையா இருக்கும். அதனால அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.